நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதிக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் மேன், மிகவும் சக்தி வாய்ந்த மனிதன் அப்படின்னா யோசிக்காமல் சொல்லலாம், அது அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் எடுக்கக்கூடிய அந்த அதிரடி நடவடிக்கைகள் உலக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன சொல்லுவாரோ என்ன பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே நியூஸை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ட்ரம்ப் அவர்களை அவர் பதவியேற்றதற்கு அப்புறம் பதவியேற்று இன்னும் ஒரு மாதம் கூட முழுசு ஆகலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு, ஜார்டனினுடைய கிங் அப்துல்லா II, அப்புறம் ஜப்பானினுடைய பிரைம் மினிஸ்டர் இஷிபா, ஸோ இவங்கெல்லாம் வந்து சந்திச்சிட்டாங்க. இப்போ நான்காவதாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்களை நேற்று சந்தித்து பேசியிருக்கிறாரு. ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு, பைலேட்ரல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நேற்று மீட்டிங்கில் என்ன நடந்தது, என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றதான் விரிவாக இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது இந்த சந்திப்பில், ஒரு சில நெகட்டிவ்ஸும் வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்ற நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்க்கு வந்துட்டு நான் வர்றேன். ஏன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, இந்தியாவினுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் எங்களுக்கு முக்கியம். இந்தியாவுக்கு எது ரொம்ப நல்லதோ அதை வந்து அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் ரொம்ப முக்கியத்துவத்தோடு வந்துட்டு பார்ப்போம், அதை நாங்கள் மதிப்போம் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த காலிஸ்தான் பிரச்சனை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு உரசலாக வந்துட்டு இருந்தது. குறிப்பாக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த காலிஸ்தான் பிரச்சனையை ரொம்ப வளர்த்தாங்க, இந்தியாவுக்கு எதிராக வந்துட்டு வளர்த்தாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு இப்போது ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போ இந்த பிரச்சனை இருந்தது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போ இந்த விஷயத்தை அவங்க ஒழுங்காக வந்து ஹேண்டில் பண்ணல, ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக இல்லை, ஆனால் நாங்கள் அப்படி இருக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியா நிறையா குற்றவாளிகளை எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் அடுத்தடுத்து வரிசையாக அனுப்புவோம், இந்தியாவுக்கு அனுப்புவோம். இப்போ தகவர் ராணா அப்படின்ற ஒரு குற்றவாளியை நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராடிஷன் பண்ண போகிறோம். ஸோ அதற்கடுத்து நிறைய எக்ஸ்ட்ராடிஷன் ரெக்வஸ்ட் வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய என்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அமெரிக்காவில் கனடாவில் இருக்கிறவங்க எல்லாத்து மேலேயுமே சார்ஜ் ஷீட் போட்டு அவங்கள வந்து எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த டெமோக்ராட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செவிசாய்க்கவே இல்லை. அந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அவங்களுடைய ஆட்கள் மாதிரி வந்து அவங்க பாதுகாப்பு கொடுத்து தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் சொல்கிறதுலேருந்து இனி அடுத்து நிறைய பேர்த்த வந்துட்டு நாங்கள் இந்தியாவினுடைய ரெக்வஸ்ட் ஏற்று நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல, அதுலேருந்து தெளிவாக புரியுது காலிஸ்தான் பயங்கரவாதிகளினுடைய அந்த ஆட்டம் அப்படின்றது அமெரிக்காவில் இன்னைக்கு கிடையாது, முடிஞ்சிருச்சு. இந்நேரம் எல்லாம் நடுங்கி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். இதுக்கு முன்னாடி என்னென்னமோ ஆட்டம்லாம் போட்டாங்க, நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது, ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு அவங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடிக்கல் இஸ்லாமிக் டெரரிசம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த இஸ்லாமிக் டெரரிசமை முறியடிப்பதற்கு நாங்கள் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைஞ்சு வந்து செயல்படுவோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. கிராஸ் பார்டர் டெரரிசமை கட்டுப்படுத்துவதற்கு, பாகிஸ்தான் வந்து அதை ஸ்டாப் பண்ணுவதற்கு நாங்கள் பாகிஸ்தானை இன்சிஸ்ட் பண்ணுவோம். இந்த 26/11 மும்பை அட்டாக் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த தாக்குதலை நிகழ்த்தின குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கும் பாகிஸ்தானை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல், அப்புறம் இந்த பத்தன்காட் இந்த தாக்குதல் நிகழ்த்தினவங்கள தண்டனைக்கு உட்படுத்தணும். ஸோ இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதுக்கடுத்து பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு நாடுகளும் டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், டிஃபென்ஸ் டைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதில் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கோ ப்ரொடக்ஷன் அண்ட் கோ டெவலப்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்ந்து தயாரிப்பது, கோ ப்ரொடக்ஷன் பண்ணுவது, புதுசாக அதே ப்ராடக்ட் அது சார்ந்த ப்ராடக்டில் புதுசாக டெவலப்மெண்ட்டும் வந்துட்டு பண்ணுறது. ஸோ அதில் முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய சப்மரைன்ஸில், நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன்ஸில் ஒரு சில முக்கியமான அண்டர் வாட்டர் சர்வேலன்ஸ் சிஸ்டம் வந்துட்டு இருக்கும். அண்டர் வாட்டர் டொமைன் அவேர்னஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நீர்க்கடியில் இருக்கக்கூடிய மற்ற நீர்மூழ்கி கப்பல்களை, அப்புறம் ஒரு சில கடல்கடியில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்களை கண்டறிவதற்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருவி. ஸோ அதை வந்து அந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு, இந்தியாவோட சேர்ந்து அதை டெவலப் பண்ணுவதற்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த நாட்டுக்கிட்டேயுமே அமெரிக்கா இந்த டெக்னாலஜியை ஷேர் பண்ணது கிடையாது. ஆனால் முதல் முறையாக இந்தியா கிட்ட இந்த டெக்னாலஜியை ஷேர் பண்ணுவதற்கு அவங்க முன் வந்திருக்கிறாங்க. தேயர் மெஹன் அப்படின்ற அந்த நிறுவனம் தயாரிச்சிட்டு இருக்கிற சோனார் அக்கோஸ்டிக் கிரே, ஸோ அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கோ ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த திட்டமும் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதே மாதிரியே வேவ் கிளைடர், அன்மேன்டு வேவ் கிளைடர், அது வந்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் லோ ஃப்ரீக்வன்சி ஆக்டிவ் சோனார் பெல் நிறுவனத்தோட இணைஞ்சு வந்துட்டு கோ ப்ரொடக்ஷன் பண்ணுவது. ஸோ இந்த மாதிரி நிறையா முக்கியமான விஷயத்தில் இணைஞ்சு பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப், டிஃபென்ஸ் டைஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு ஒரு
அக்ரிமெண்ட் வந்துட்டு நம்ம போடணும், ஒரு 10-year ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாக இனிமேல் வேலைகள் வந்து தொடங்குவாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனும் டிஃபென்ஸ் சேல்ஸும் வந்துட்டு அதிகமாகணும். இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுறதையும் அமெரிக்கா வாங்கணும், அமெரிக்கா ப்ரொடியூஸ் பண்ணுறதையும் இந்தியா வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் இது. ஸோ அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, இந்த ஸ்ட்ரைக்கர் இன்ஃபேண்ட்ரி காம்பேட் வெஹிக்கிள், கவசம் பொருந்திய வாகனம், ஸோ அதை இந்தியா வாங்குவதற்கு அமெரிக்கா புஷ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதனுடைய கோ ப்ரொடக்ஷன் சம்பந்தமாகவும் பெரிய டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு. இந்த ஆண்டுக்குள்ளே அது சம்பந்தமான முக்கியமான ஒப்பந்தங்கள் போடப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கர் வாகனத்தின் மேலே ஜாவலின் ஆன்டி டேங்க் மிசைல் அதை வந்து பொறுத்துற மாதிரி தான் ஒரு விஷயத்தை இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு அதை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு அமெரிக்கா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில இதை டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மீதியை நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கிற மாதிரி திட்டம். அமெரிக்காவினுடைய முன்னாள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சுலிவானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கர் இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளை வந்து இந்தியா கிட்ட புஷ் பண்ணுவதற்கு நிறையா ட்ரை பண்ணார். அவங்க ஒன்று விற்கணும்னு நினச்சாங்கன்னா விடவே மாட்டுறாங்க, அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அடுத்து P8I சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம கிட்டே இருக்குது. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வந்து இருக்குது. இன்னும் அடிஷ்னலாக 6 வந்து நம்ம வாங்குவது சம்மந்தமாகவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அது வந்து நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ அடுத்து ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியாவுக்கு F-35 ஃபைட்டர் ஜெட் கொடுப்பதற்கும் நாங்கள் தயார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அமெரிக்காவினுடைய இந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை அவங்க ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிட மாட்டாங்க, அதுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்து ஒரு ஹோல்டு வந்து அவங்க வச்சிருந்தாங்க, ஏன்னா நம்ம S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வச்சிருக்கிறதுனால. ஸோ இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்ரூவல் வந்துட்டு வந்துருச்சு, இந்தியாவுக்கு F-35 எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அமெரிக்கா டென்டேட்டிவாக நம்ம கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறது இந்த F-35 பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ப்ரொப்போசல் தான் வந்துட்டு வந்திருக்கு, அதை நாங்கள் என்ன கன்சிடர் பண்ணுறதா, அடுத்து என்ன அப்படின்ற அந்த முடிவெல்லாம் எதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ F-35 இந்தியா வாங்க போகிறாங்க அப்படின்னு இப்போவே அதை பற்றி பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஃபைட்டர் ஜெட்டை நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு வாங்கிட மாட்டோம். அதில் ஏகப்பட்ட விஷயம் நம்ம யோசிப்போம், நிறையா டைம் எடுத்துக்கும். அதுதான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கூட. ஸோ இப்போ இமீடியட்டாக நம்ம F-35 வாங்கிட போகிறது கிடையாது. முதல்ல அமெரிக்கா வந்து அவங்கள்ட்ட நம்ம போட்டிருந்த அந்த ஆர்டரு F-404 அந்த இன்ஜின்ஸு, ஸோ அதை சீக்கிரம் வந்து டெலிவர் பண்ணும் தேஜஸ்க்கு வந்துட்டு. அது இப்போது இமீடியட்டாக வந்து தேவை. F-35 5ஆம் தலைமுறை போர் விமானம் இந்தியாவுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ வந்துட்டு நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஸோ அதை வேறு ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம பார்த்துடலாம் நண்பர்களே. ஸோ டிஃபென்ஸ் டைஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா முடிவுகளை அவங்க எடுத்திருக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். ட்ரேட், இரு நாடுகளுக்கும் இடையில இப்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒரு ஹாட் டாபிக் வந்துட்டு இதுதான். ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறாரு, அமெரிக்க பொருட்களுக்கு யாரெல்லாம் அதிக டேரிஃப் போடுறாங்களோ அவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு வரியை நான் போடுவேன், அவங்களுடைய பொருட்கள் அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுறதுக்கு நான் வரி போடுவேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை நேற்று அவர் சந்திப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் ஒரு ஆர்டர் சைன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ டேரிஃப் போடுறாங்களோ அதே மாதிரி அதை வந்து நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணணும், பதிலுக்கு அதே டேரிஃப் வந்துட்டு நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை அவர் சைன் பண்ணுறாரு. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு சில பொருட்களுக்கு நம்ம 10% ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம போடுறோம் அப்படின்னா அதே மாதிரி அங்கே அவங்க வந்து 10% போடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். இங்கே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருட்களுக்கு நம்ம டேரிஃப் அதிகமாக போடுறோம். இந்த டேரிஃப் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நிறைய டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து சுருக்குவதற்கு ட்ரம்ப் வந்து முயற்சி பண்ணி இருக்கிறார். ஸோ அதுதான் இப்போ இரு நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இதனால் இந்தியாவினுடைய குட்ஸ் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் ஸ்டீல் அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து அவர் டேரிஃப் போட்டுட்டாரு. ஸோ இப்போ இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 90,000 டன் ஸ்டீல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்றது ஏற்படும். ஸோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு யார் ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அந்த டேரிஃப் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் ஜப்பான்லேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவன் அங்கே டேரிஃப்னால இந்தியாவுக்குள்ளே திருப்பி வந்துட்டு அதை டம்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்ப்பான். ஸோ ஓவரால் இப்படி தான் அந்த ஸ்டீல் செக்டார் குளோபலாகவே வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்படி ட்ரேடில் இது ஒரு பிரச்சனை. ஒன்று, நம்மளுக்கு பதில் டேரிஃப் அவர் போட போகிறாரு. அதை ஓப்பனாகவே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிறப்பே வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு, இந்தியா வந்து ரொம்ப டேரிஃப் போடுறாங்க. ஸோ அதே மாதிரியே நாங்கள் கூடவும் போட போகிறதில்ல, குறைச்சும் போட போகிறதில்ல, அதே மாதிரி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ ட்ரம்ப் வந்து இப்படியெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்றது தெரிஞ்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அந்த ஹார்லி டேவிட்சன் அந்த பைக் இருக்குல்ல, ஸோ அதனுடைய அந்த இம்போர்ட் டேரிஃப் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த டேரிஃபை 50%லேருந்து 40% வந்துட்டு நம்ம குறைச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய யூஎஸ் குட்ஸுக்கு வந்துட்டு நம்ம டேரிஃபை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஏன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற அந்த காரணத்துக்காக. ஸோ அதனால் இப்போ இங்கே என்னன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆக போவது கிடையாது, ஆனால் அமெரிக்காவினுடைய அந்த இம்போர்ட் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட $120 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் அமெரிக்கா கிட்ட இருந்து $70 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை இம்போர்ட் பண்ணுறோம். ட்ரேட் டெபிசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக $50 பில்லியன் சர்ப்ளஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் அப்போ ஒரு பெரிய தலைவலியாக வந்து இருக்கு நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறம் எங்ககிட்ட இருந்து இந்த ஆயுதங்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆயுதத்தை ஃபோர்ஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் ரெண்டு தான் வந்து ஒரு மேஜர் நெகட்டிவாக வந்துட்டு நான் பார்க்குறேன். இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு. நான் நேஷனல் செக்யூரிட்டி பற்றி சொல்லிட்டேன், டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லிட்டேன், ட்ரேடு பற்றி வந்துட்டு நான் சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் இவங்க எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் இனோவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் அமெரிக்காவும் இன்னும் பெரிய அளவுக்கு இணைஞ்சு செயல்படணும். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு பிரைவேட், கவர்மெண்ட் டு அகாடமிக்ஸ், இவங்களோட கொலாபரேஷன்லாம் அதிகமாகணும் அப்படின்ற அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. எந்தெந்த துறைகள் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர், பயோடெக்னாலஜி, எனர்ஜி, ஸ்பேஸ், இந்த எல்லா விஷயத்துலையுமே டெக்னாலஜி கோஆபரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்த சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டை இந்தியாவோட இன்னமும் பெரிய அளவுக்கு இணைஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவையும் வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து ஒரு சில நியூக்ளியர் ரியாக்டர்ஸை அமெரிக்கா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவதற்கு எப்படி ரஷ்யா வந்து இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்து இது பண்ணாங்க. ஸோ அதே மாதிரியே அமெரிக்காவும் இங்கே நியூக்ளியர் பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவது சம்மந்தமான டிஸ்கஷன்ஸும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய அந்த நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன், நியூக்ளியர் எனர்ஜியின் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் இருக்குல்ல, அதை அதிகப்படுத்துவது சம்மந்தமாகவும் பேசியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடார், அது இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈரோப் எக்கானமிக் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் I2U2 இந்தியா இஸ்ரேல், அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ இந்த நாட்டினுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸினுடைய சந்திப்பு இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே நடைபெற்றாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடார் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை பற்றி வந்துட்டு நம்ம நிறையா பேசியிருக்கிறோம். ஸோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவினுடைய மெட்டா நிறுவனம் தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஓன் பண்ணுறாங்களா, வாட்ஸ்அப் இதெல்லாம் ஓன் பண்ணுறாங்களா, மார்க் ஜக்கர்பர்கோட நிறுவனம். ஸோ அந்த நிறுவனம் வந்து இந்தியாவில் ஒரு $multi-billion மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அண்டர்சி கேபிள்ஸ் இருக்குல்ல, ஸோ அதன் மூலமாக டேட்டா கனெக்ஷன் கொடுக்குறது. ஸோ அந்த இதுக்கும் வந்துட்டு கவர்மெண்ட்டினுடைய அந்த பேக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட டிஸ்கஷன்ஸ் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நேற்று நடந்திருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான விசிட்டு, அதனால தான் அதை வந்துட்டு நம்ம பார்க்கணும். பங்களாதேஷ் பற்றி வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வங்கதேசம் சம்பந்தமாகவும் இரு நாட்டு தலைவர்களும் பெரிய அளவுக்கு பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க நிறையா பேசியிருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்கலாம் யூனிஸ் அரசாங்கம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன வேணால் இருக்கலாம், டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு இருக்கலாம். யூனிஸ் அரசாங்கத்தை தூக்கி எறிவது நல்லது அப்படின்னு கூட வந்துட்டு பேசியிருக்கலாம். இதுக்கிடையில் ப்ரெஸ் மீட் அப்போது ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, வங்கதேசம் சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அங்கே நடந்திருக்கக்கூடிய அந்த ஆட்சி மாற்றத்துக்கு உங்களுடைய டீப் ஸ்டேட் காரணமாக, உங்களுடைய உளவாளிகள், உங்களுடைய ஏஜென்ட்ஸ் காரணமாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்களாம் அதில் சம்மந்தப்படலை, வங்கதேசம் சம்மந்தமாக மோடி அவர்கள் பல ஆண்டுகளாக யோசிச்சுட்டு இருக்கிறாரு, நிறையா அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இந்த விஷயத்தை நான் அவர்கிட்டே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போது நேஷனல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும், இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பெரிய அளவுக்கு அதுக்கு மதிப்பளிக்கிறாங்க அப்படின்றதான் இதிலிருந்து தெரியுது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட், இஸ்லாமிக் டெரரிஸ்ட், அப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் டெரரிஸ்ட், அப்புறம் வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க, இவங்க யாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடையாது. மாறாக இந்தியாவோட கோஆப்ரேட் பண்ணி இந்த விஷயங்களை அவங்க செயல்படுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயினாக இப்போ எல்லாரும் அடுத்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டேரிஃப்ஸ் எப்படி இருக்க போகுது, எவ்வளோ டேரிஃப் என்னென்ன பொருட்களுக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் போட போகிறாங்க, இல்லை டேரிஃபே வராமல் நம்மளுடைய அரசாங்கம் பார்த்துக்க போகிறாங்களா, இதெல்லாம் இனிமேல் தான் வந்துட்டு தெரியும். ஆனால் ட்ரம்ப் இப்போ கிளியராக சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரியாக தான் நான் பண்ணுவேன். நீங்கள் டேரிஃபை குறைச்சிட்டிங்களா அதுக்குள்ளே, சரி நானும் வந்துட்டு அதே அளவுக்கு டேரிஃப் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து F-35 5ஆம் தலைமுறை போர் விமானம் வாங்கணுமா வேணாமா அப்படின்ற உங்களுடைய கருத்தையும் வந்து சொல்லுங்கள். நான் அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு பேசுகிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.